ராமகிருஷ்ணர் சொல்வார், இங்கே 5 அடி தோண்டி தண்ணி வரல, அங்கே 5 அடி தோண்டி தண்ணி வரல, 6 இடத்துல 5 அடி தோண்டி தண்ணி வரல, ஒரே இடத்துல 30 அடி தோண்டுங்க வந்துடும் தண்ணி. புரியுதா? நம்ம வந்து குழம்பிக்கிற டைப்பாக இருந்தோன்னா நிறைய பேரை போய் பார்க்கக்கூடாது, நிறைய பேர்கிட்ட யோசனை கேட்கக்கூடாது. ஒன்றை பிடிச்சிக்கோங்கோ, அதை நன்னா பிடிச்சிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆழம்தான் முக்கியம். ஒன்றுமில்லை, ரெண்டு பேரும் தெய்வத்தில் ஒன்றானவார். எல்லாருமே எந்த முறையில் வந்தாலும் கடைசியில் தெய்வத்தோடு ஒன்றாகும் பொழுது எல்லோரும் ஒன்று தானே இல்லையா? இவர் வந்து அனுஷ்டானமே என்ன, சம்பிரதாய அனுஷ்டானமே கிடையாது. அவர்கிட்ட 40 வருஷம் குளிக்கவே இல்லை அவர். ஆனால் ஒரு நாளைக்கு அவர் 3 தடவையாக குளித்து ஆச்சாரமாக பண்ணுறவர் இல்லையா? ஆனால் 2 பேருக்கும் ஒரு ஒன்னஸ் இருந்தது. அவர் தான் இவர் தான் அவர் அப்படிங்கிற இந்த எண்ணம் 2 பேருக்கு அந்த ஐக்கிய பாவம் அது இருந்தது. அவர் வந்து என்னமோ ஒரு ஃபாஸ்டிங் உண்ணாவிரதம் இருந்து அதை முடிக்கலை. அப்போ இருந்துகிட்டே இருக்கார். எல்லோரும் கவலைப்பட்டு போயிட்டா, ஒரு ஆரஞ்சு ஜூஸாவது எடுத்துக்கோங்க, அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவர் பிசாமையே இருக்கார். ஆனால் எல்லோரும் கவலை வந்துடுது. அப்போ அங்கே இருக்கிற யாரோ இங்கே சொல்லி, இங்கேருந்து வந்து ரமணாசிரமம் கணேசனை வந்து பகவான்கிட்ட சொல்கிறார், பரமாச்சாரியா இன்னும் முடிக்க வேண்டியது நீங்கள் முடிக்கலை, நீண்டுட்டே போயின்னு இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப கவலையாக இருக்குன்னு. உடனே பகவான் எழுந்தார், உள்ளே போய் ஒரு ஆரஞ்சு எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஆரஞ்சை உரிச்சு அப்படி கசக்கி இது பண்ணார், அதை குடித்தார். அடுத்த 10வது நிமிஷம் வந்து பரமாச்சாரியா எழுந்து வந்துட்டா ஜூஸ் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 40 நிமிஷத்தில் அந்த நியூஸ் கிடச்சிது, பரமாச்சாரியா வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து விட்டார். அப்போ என்ன, இங்கே இவர் சாப்பிட்றாரு ஆரஞ்சு ஜூஸு, அங்கே உடனே அவருக்கு வந்து சரின்னு அதை ஊற்றுக்கிறார். இது மாதிரி அந்த இதுதான் ஒன்னஸ்ங்க. நல்ல எந்த முறையில் நம்ம போனாலும் சரி, பரமாச்சாரியால் வந்த விதம் வேறு, இவர் வந்த விதம் வேறு, ஆனால் கடைசி வந்து ஒன்று தான். இந்த உண்மை வந்து உண்மை என்ன சொல்கிறது, தி அல்டிமேட் ட்ரூத் அது ஒன்று தான். அதில் ஐக்கியமாற எல்லாரும் ஒன்று தான் இல்லையா? இப்போ திருவண்ணாமலைக்கே எப்படி வேணால் வரலாமே, எத்தனை வழி இருக்குது திருவண்ணாமலைக்கு வருது. ஆனால் வந்து இருக்கிற இடம் வந்து கடைசியில் திருவண்ணாமலை இல்லையா? யோகிராம் சரத்குமார் இந்த மகா